வணக்கம். பாகிஸ்தான்ல பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதனால அங்க பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பாதிக்கப்பட்டதுனால அவர்களுடைய கோபம் அப்படின்றது பாகிஸ்தான் அரசின் மீது திரும்பி இருக்கிறது. இந்த நேரத்துல வழக்கம் போல பாகிஸ்தான் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த இயற்கை பேரழிவுக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்க. ஆனா இத பாகிஸ்தான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்தான முழு தகவல்களுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவினுடைய தலைவர் திரு வெங்கட் அவர்கள். அவருடன் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அபினவ். நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளம் காரணமாக கிட்டத்தட்ட 239 உயிர்கள் பலியாயிருக்கு. 2000 கிராமங்கள் முற்றிலுமா மூழ்கி போயிருச்சு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் இடம்பெயர்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளத்தை பாகிஸ்தான் தன்னுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த பேரழிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இந்தியா தன்னுடைய அணைகளை திறந்து விட்டனால தான் இப்படி ஒரு இழப்பை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டி இருந்ததா, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அங்கே அரசியல் தலைவர்கள், அந்த நாட்டோட பிரதமராக இருக்கட்டும், இராணுவ தளபதியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தொடர்ச்சியாக இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா திடீர்னு அணையை திறந்து விட்டனால தான் இப்படி ஒரு இழப்பை நாம் சந்திக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, ஒன்று, கடந்த ஆகஸ்ட் 23 ஆகஸ்ட் 30 வரைக்கும் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதிகள், இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், இந்த மாகாணங்கள், அதே போல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணம், இங்கே எல்லாமே பயங்கர இடைவிடாத, கிட்டத்தட்ட அதை டாரன்ஷியல் ரெயின் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பெருமழையை சந்திச்சிருக்கு. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்லஜ், ரவி, செனாப் இந்த அணைகள்லாம் முற்றிலும் நிரம்பிடுச்சு. அப்போது உபரி நீரை திறந்து விட்டே ஆகணுன்ற சூழ்நிலையில் இந்தியா இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறைக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 அணைகளும் நிரம்பிடுச்சு, இதை நாங்கள் இப்போ திறக்கலை அப்படின்னா அது இந்தியாவில் பேரழிவை ஏற்படுத்தும், பாகிஸ்தான்லேயும் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திடும், நாங்கள் இந்த அணையை திறந்து விட போகிறோம், நீங்கள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் தேவையோ அதை உடனடியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு தான் இந்த அணையை திறந்து விட்டுருக்காங்க. அதன் பிறகும் பாகிஸ்தான் இப்படி ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு. இதை தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நீரியல் ஆய்வாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேரழிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்தியா கிடையாது. ஏன்னா இந்தியாவே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உபரி நீரை அவங்க திறந்து விட்டே ஆகணுன்ற சூழ்நிலையிலையும் கூட மனிதாபிமான அடிப்படையில் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா அந்த 3 அணைகளில் இருக்கக்கூடிய நீரை திறந்து விட்டது பிறகு சுமார் 150-200 கிலோமீட்டர் அந்த தண்ணி இந்திய பகுதிகளை கடந்து தான் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நுழையணும். அப்படி இந்திய பகுதிகளை கடக்கும்போது அங்கேயுமே அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது தவிர பாகிஸ்தானை வந்தடைவதற்கு சுமார் 5-6 மணி நேரங்கள் ஆகும். அந்த சமயத்தில் பாகிஸ்தான் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. டோட்டலாக இந்தியாவினுடைய அந்த அட்வைஸை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இந்தியாவை வச்சு தான் அரசியல் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் தலைவர்கள் இந்த பாதிப்புலையும் தங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்தியா மேலே பழி சொல்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பாகிஸ்தானை சேர்ந்த நீரியல் ஆய்வாளர்கள், பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாகிஸ்தானுடைய வழக்கமான அரசியல் இதில் எடுபடலைன்னு தான் சொல்லணும் அபினவ். ஸோ இந்தியா கொடுத்த இந்த ஷார்ட் டேர்ம் நோட்டீஸ் அதையும் அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நதி நீர் வழித்தடம் அதை பராமரிக்கிறதுக்கான இந்த லாங் டேர்ம் ப்ராசஸ் அதையும் பாகிஸ்தான் செய்யலை அப்படின்றத இந்த விஷயத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா?
ஆமா, ஆமா, ஆமா. நிச்சயமா. நீங்க இந்த மாரியான பாதிப்புகள் எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியா தொலைநோக்கு பார்வையோட சில நீண்ட கால திட்டங்கள செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. அப்படின்னா, அந்த நீர்வழி பாதைகள்ல பாகிஸ்தான் கடந்த காலங்கள்ல சின்ன சின்ன செக் டேம கட்டி இருக்கணும். ஆனா, அங்க போதிய அளவுல வந்து நிதி இல்லாதனால, அந்த மாதிரியான மிகப்பெரிய கட்டுமான பணிகள செய்றதுக்கு எப்பவுமே பாகிஸ்தான் யோசிக்கும். இந்த விஷயத்திலயும் அப்படிதான் அவங்க கோட்ட விட்டுட்டாங்க. அதனால இந்தியா வந்து முன்னெச்சரிக்கையா சொல்லியும் கூட, அவங்களால அந்த பாதிப்பை தடுக்கவும் முடியல. தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதில அவங்க ஆர்வமும் காட்டல அப்படிங்கிறது தான் உண்மை அபினவ். தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் டிஜிட்டல் நியூஸுடன் இணைந்திருக்கவும்.